ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். காலையில் எழுந்ததும் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு இல்லைனா வேலைக்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம நேரம் சரியாக போயிடுது. அப்படியே வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடுது. இதுக்கு நடுவில் நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், புது ஸ்கில்லை கற்றுக்கணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி நினச்சாலுமே அது நம்மளால் செய்ய முடியறதில்ல. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிப்பாங்க. அப்படி செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்ச எல்லா விஷயங்களையுமே, அவங்களோட கனவுகளையுமே அவங்க சாதிக்கிறாங்க. அது எப்படி? அவங்களுக்கு மட்டும் என்ன 6 கைகளா இருக்கு? இல்ல. அவங்களுக்கு மட்டும் என்ன 48 மணி நேரமா இருக்கு? இல்ல. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நேரத்தை எப்படி சரியா பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால தான் அவங்க நினைச்ச விஷயங்களையும் அவங்க கனவுகளையும் அவங்களால சாதிக்க முடியுது. ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறதுக்கான சில ரகசியங்களை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 24 மணி நேரத்துல அவங்களுக்கான வேலைகளையும் செஞ்சு, அவங்க ஹெல்த்தையும் கவனிச்சு, அவங்க குடும்பத்துக்காக நேரம் செலவழிச்சு, அவங்க கனவுகளையுமே அவங்க சாதிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வாரம் பண்ணலாம், அடுத்த மாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேலைகளையுமே தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால என்ன ஆகுது? பிளான் பண்ண வேலைகள் ஒவ்வொன்னா குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, நம்மளால ஃப்ரீயாவே இருக்க முடியல. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு தெரியாம ஒரு மிஷின் மாதிரியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தள்ளி போடுற பழக்கம் தான் நம்ம நேரத்தையும் கனவுகளையும் நம்ம கிட்ட இருந்து அழிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே. சோ இதுக்கான தீர்வு என்ன தெரியுமா? நம்ம சரியான நேர மேலாண்மை யுக்திகளை பின்பற்றினா நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே உங்களால சாதிக்க முடியும். சோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நேர மேலாண்மைனா ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. நேரத்தை நம்ம சரியா பிளான் பண்ணாதான் நம்ம வாழ்க்கைய நம்ம ஒழுங்கா அமைச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைச்ச வேலைகளை சரியான நேரத்துல நம்மளால முடிக்க முடியும். குடும்பத்து கூட நம்ம நேரம் செலவழிக்க முடியும். அதோட நம்ம மனசுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம முடிக்கும் போது நம்ம சுய நம்பிக்கையும் நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நம்ம கனவுகளை சாதிக்க முடியும். இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்க உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்ல போற இந்த விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது கோல் செட்டிங்ஸ். நேர மேலாண்மையோட முதன்மையான ரகசியம் கோல் செட்டிங் தான். எந்த பிளானுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில எதையுமே அடைய முடியாது. ஸோ முதல்ல நீங்க சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை கிளியரா பிளான் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் பிளான் பண்ணாதீங்க. இந்த வாரத்துக்கு, இந்த மாசத்துக்கு, இந்த வருஷத்துக்கான லட்சியங்களையும் நீங்க திட்டமிடணும். ஒரு டு டூ லிஸ்ட்டை போடுங்க. எந்த வேலை முக்கியமோ, எந்த வேலை அவசரமோ அதெல்லாம் பிரிச்சு பாருங்க. மொத்தம் 10 வேலைகளை பிளான் பண்ணுங்க. அதுல முக்கியமான 2 இல்லைன்னா 3 டாஸ்கை முதல்ல செஞ்சு முடிங்க. முக்கியமில்லாத, அவசரமில்லாத, தேவையில்லாத வேலைகள்ல உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த மாதிரி உங்களோட சின்ன சின்ன லட்சியங்களை தினமும் முடிக்க ஆரம்பிங்க. இது உங்க நேரத்தையும் உங்க லட்சியங்களையும் பிளான் பண்ணி நீங்க நினைச்ச விஷயத்த நீங்க நினைச்ச நேரத்துல உங்களை முடிக்க வைக்கும். ரெண்டாவது, பிரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். நேர மேலாண்மையில அடுத்த முக்கியமான விஷயம் பிரையாரிட்டைஸ் பண்றது. எல்லா வேலையுமே முக்கியம் நினைச்சு அதுக்கு நேரம் செலவழிச்சிங்கன்னா முக்கியமான வேலைகளை உங்களால செய்யவே முடியாது. அதனால எது முக்கியமோ, எது அவசரமோ அந்த வேலைக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கா, அதுக்காக தயாராகுங்க. அந்த மீட்டிங்ல நீங்க என்னெல்லாம் பேச போறீங்க, என்னெல்லாம் காட்ட போறீங்க அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு உங்க நேரத்தை செலவழிச்சிங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போற விஷயங்களை உங்களால குறைக்க முடியும். நம்ம கிடைக்கிற டைமை நம்ம பாஸ் பண்ணவே கூடாது. முக்கியமான விஷயங்களை முதல்லயே முடிச்சிருக்கணும். அதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் படியே. மூன்றாவது, போமரோட டெக்னிக். உங்க ப்ரொடக்டிவிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான யுக்தி தான் இந்த டெக்னிக். இந்த போமரோட டெக்னிக்ங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். அதாவது 25 நிமிஷம் ஒரே வேலையை முழுமையான கவனம் கொடுத்து செய்யுங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஒரு பிரேக் கொடுங்க. அடுத்து 25 நிமிஷம் அந்த வேலையை முழுமையா செய்யுங்க. அதுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 4 தடவை செஞ்சீங்கன்னா, அதாவது 100 நிமிஷம் நீங்க முழுமையா வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு முடிக்க முடியும். அதாவது ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் நீங்க எடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திலேயே உங்களால செஞ்சு முடிக்க முடியும். இதுல பெரிய விஷயம் என்னன்னா 25 நிமிஷம் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அந்த சின்ன நேரத்திலேயே நீங்க பெரிய
பெரிய விஷயங்களை கூட உங்களால செஞ்சு முடிக்க முடியும். முக்கியமா இதுல டிஸ்ட்ராக்ஷனே உங்களுக்கு வராது. இன்னும் நேரம் இருக்கு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட மாட்டீங்க. இந்த 25 நிமிஷமும் முழு கவனத்தோட நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திரும்பியும் உங்க வேலைக்கு திரும்பும்போது முழு எனர்ஜியோட முழு ஃபோக்கஸோட அந்த வேலையை உங்களால செய்ய முடியும். இதன் மூலமா உங்க வேலைகளையும் உங்களால சீக்கிரமா முடிக்க முடியும். அதே சமயம் உங்க மனசுக்கும் ஓய்வு கிடைக்கும். ஸோ உடனே இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா அந்த மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள தெரியும். அடுத்தது செட் டெட்லைன்ஸ். இப்போ நீங்க ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது எப்பக்குள்ள செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் டெட்லைன். எதுக்காக இந்த டெட்லைன் அப்படிங்கிறது முக்கியம்னா, இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு வேலையை நம்ம கிட்ட கொடுத்தா அதை நம்ம எப்ப செஞ்சு முடிப்போம்? அதுக்கான கடைசி நேரம் வர வரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து கடைசியில தான் நம்ம செஞ்சு முடிப்போம். இது நம்மளோட தப்பு இல்ல, நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த டெட்லைனை நம்ம குறைச்சி நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வேலையை சீக்கிரமாவே நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். இப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த வேலைக்கான டெட்லைனை ஒரு வாரத்துக்கு வைக்காம 2 நாளைக்கு வைங்க. அப்படி வைக்கும்போது உங்க மனசுங்கிறது அந்த 2 நாளைக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். ஸோ எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுக்காக முன்னாடியே டெட்லைன் செட் பண்ணிட்டு அந்த வேலையை சீக்கிரமாவே முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வேலையை 6 மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முழு ஃபோக்கஸோட அதுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அந்த நேரத்தில் உங்க மனசு சொல்றதை கேட்டுட்டு நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி வச்சீங்கன்னா அதை நாளைக்கு கூட உங்களால பண்ண முடியாது. ஸோ டெட்லைனை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்க செய்ய போற ஒவ்வொரு வேலையும் இந்த டெட்லைனை வச்சு நீங்க செஞ்சு முடிங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்க ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாகும். முக்கியமான வேலைகளை முன் வச்சு சின்ன சின்ன நேர கட்டுப்பாட்டோட அந்த வேலைகளை தொடங்குங்க. இதனால அந்த வேலைங்கிறது சீக்கிரமா முடியும், உங்க நேரமும் வீணாகாது. ஸோ அடுத்த தடவை ஒரு வேலையை செய்யும்போது இந்த டாஸ்க்கு ஒரு டெட்லைனை செட் பண்ணி அதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அந்த மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள தெரியும். அடுத்ததா 5வது டிஸ்ட்ராக்ஷன். நம்ம நேரத்தை சாப்பிட்ற மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிப்போம், ஆனா உடனே ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இப்படின்னு நமக்கே தெரியாம அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு நிமிஷம் வீடியோ தான் அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஆனா அதே ஒரு நிமிஷம் 100 வீடியோக்கு பார்க்கும்போது அது 100 நிமிஷமா போயிருது. ஸோ இதுவே நம்ம முக்கியமான வேலைகளை தள்ளி போறதுக்கு முக்கியமான காரணமா அமையுது. ஸோ உங்க வேலைகளை செய்யும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனையுமே அலோவ் பண்ணாதீங்க. உங்க மொபைலை முதல்ல சைலண்ட்ல போடுங்க, உங்க நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணி வைங்க. இல்ல உங்க வேலையே மொபைல்ல தான் இருக்கு அப்படின்னா ஃபோக்கஸ் மோட ஆன் பண்ணிக்கங்க. உங்க ஒர்க் ஜோன்ல அன்னெசரியான விஷயங்களை கட்டுப்படுத்துங்க. முக்கியமான வேலைகளை செய்யும்போது உங்க மூளையோட முழு ஃபோக்கஸும் அந்த வேலையில மட்டும்தான் இருக்கணும். அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணி உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வேலைகளை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்பவும் சொல்றேன், இந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்கில்லை கத்துக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்கில்லை கத்துக்கிட்டாலுமே அதை நம்ம சரியா பயன்படுத்த முடியாதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த எல்லா ஸ்கில்லை விட முக்கியமான ஸ்கில்லான இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கில்லை நம்ம கத்துக்காதது தான் இதுக்கான முக்கியமான காரணமே. ஸோ எந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டாதான் உங்க வாழ்க்கையில உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்க நேரத்தை சரியா மேனேஜ் பண்ணுங்க. என்கிட்ட நேரமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இனிமே நீங்க சொல்ல மாட்டீங்க. இதை மட்டும் நீங்க அடுத்த 6 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.